Hi readers, இன்னைக்கு நாம பைத்தான் எப்படி உங்க மிஷின்ல இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட மிஷின்ல பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அது செக் பண்றதுக்கு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இந்த மாதிரி பைத்தான் -வெர்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா அதோட வெர்ஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பைத்தான் வாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் பிரிண்ட் ஆச்சுன்னா உங்கள் மிஷினில் பைத்தான் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் போயிட்டு பைத்தானை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் python.org அதோட அஃபிஷியல் வெப்பேஜ் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட்ஸில் டேரெக்டாக பைத்தான் 3.10.1 லேட்டஸ்ட் ஃப்ளேவர் என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் விண்டோஸ் தவிர வேறு ஏதாவது ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, லினக்ஸ், மேக் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல் ரிலீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ரிலீஸில் போயிட்டு லினக்ஸ், மேக் அந்த ஃப்ளேவருக்கான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம். இது ஒரு 26 MB ஃபைல் தான், ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனாலும் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ரன் ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு ரன் கொடுங்க. ரன் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் நவ் அண்ட் ஆட் பைத்தான் 3.10 to பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாத்தை எனேபிள் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னு அதில் போயிட்டு நம்மளோட பைத்தான் பாத்தை செட் பண்ணணும். உங்களோட பைத்தான் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகுதோ அந்த பாத்தை நாம் என்விரான்மெண்டல் வேரியபிளில் ஆட் பண்ணணும். அந்த ஸ்டெப்பை ஆட் பைத்தான் இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்டெப்பு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் நான் கிளிக் பண்ணுறேன். பைத்தான் இன்ஸ்டால் ஆகும்போதே பைத்தான் ஐடில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் இந்த ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நம்ம செப்பரேட்டாக ஒரு ஐடி இன்ஸ்டால் பண்ணணும், தேர்ட் பார்ட்டி ஐடி எதுவும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஐடிலில் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறனால நம்ம தேர்ட் பார்ட்டி ஐடிஸ் அதுவும் ஏதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு 2 to 3 minutes எடுக்கும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இப்போ ஆட் டு பாத் அதுவும் ஆட் ஆகிட்டு இப்போ பார்த்தோம்னா செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வெர்ஷன் செக் பண்ணலாம். பைத்தான் -வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் ஆனது இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் 3.10.1 அந்த வெர்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்மளால் பைத்தான் கமெண்ட்ஸ், பைத்தான் ஃபைல்ஸ் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா இன்ட்ராக்டிவ் மோடில் ஓப்பன் ஆகும். இங்கே நமக்கு வேணுங்கிற ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். A = 5, B = 10, A+B இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஆப்ரேஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் நாம் எடுத்து பார்க்க முடியும். Thanks for watching.